பிடிக்கல. ஆனா இந்த ஆதி பையன் வந்ததுல இருந்து இப்படி சித்திரவதையா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆதி நிம்மதியா இருக்க கூடாது. அவ்வளவுதான். அது நீ பண்ணாலும் சரி இல்ல நான் பண்ணாலும் சரி. அப்புறம் என்ன சார், நீங்க நிம்மதியா போங்க, அந்த பையனை நான் பாத்துக்கிறேன். என்ன வேணா நீ அவனை கொடுமைப்படுத்து, ஆனா உயிரை மட்டும் எடுத்துறாத. ஏன்னா அவன் உயிர் என் கையால தான் போகணும். அட என்ன சார் நீங்க, நான் தான் ஏற்கனவே சொல்லி போட்டேன்ல, இந்த ஆதி உடம்புல உசுரை மட்டும் வச்சுட்டு உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சார் இங்க இருங்க, இன்னையிலிருந்து அந்த ஆதி பயலோட சந்தோஷம் அம்புட்டும் ஒன்னொன்னா போய்கிட்டு இருக்கும். சார் இதுக்கு போய் பீதியாட்டு புடிங்க சார். அட புடிங்க சார், அட புடிங்கிறல்ல. இப்ப அடிங்க சார். ஓகே, ரெடி, ஆக்ஷன். ஆதி, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எதுக்கு திரும்ப திரும்ப வந்து எங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கீங்க? எங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டீங்களா? நாங்க உங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம்? உங்களை நம்பினதுதான் நாங்க செஞ்ச தப்பு. டயலாக் ஓகே, ஆனா பாரதிக்கு கோபம் வந்தா ஒரு மாதிரி ஆயிடுமே, அதான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இதான் மேடம், சூப்பரா இருக்கு. இல்ல ஓகே ஓகே தான். நெக்ஸ்ட் அழுகை. பாரதியோட மெயின் ஆயுதமே இதானே. இப்ப பாருங்க, அவார்ட் வாங்குற அளவுக்கு எப்படி அழுகுறேன்னு. ஓகே, ஆக்ஷன். ஆதி, வலிக்குது ஆதி. நெஞ்சில சம்மட்டி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கு. கட் 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 கட். என்னாச்சு ஆதி? ஏய், தமிழ் பாரதி நெஞ்சு இந்த பக்கமா, லெஃப்ட் சைடுரா. ஓ சாரி சாரி, ஒரே ஒன் மோர் போயிடலாம். ஓகே, ஆக்ஷன். வலிக்குது ஆதி. நெஞ்சில சம்மட்டி வச்சு அடிச்ச மாதிரி இருக்கு. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? உங்களை நான் உண்மையா லவ் பண்ணதுக்கு இதுதான் நீங்க காட்டுற நன்றி கடனா? விட்டுருங்க ஆதி, ரொம்ப வலிக்குது. ஏய், நான் எப்படி இப்படிலாம் அழுத? அம்மா, நானாவது பரவாயில்ல, நீ இதை விட மோசமா அழுவ. பாருங்க ஆதி, என்னை எப்படி கிண்டல் பண்றான்னு. அது உண்மையதானே சொல்றேன். என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கிண்டல்? வாங்க மாப்ள, போன வேலைலாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சா? ஏங்க, போனது யாரு? வருங்கால தொழிலதிபர், வருங்கால எம்எல்ஏ அழகராச்சா. எப்படி முடிக்காம வருவோம்? என்ன மாப்ள, போகும்போது வருங்கால பிரசிடென்டா போனீங்க, வரும்போது வருங்கால எம்எல்ஏவா வந்திருக்கீங்க. அத்த, ஆசைப்படும் போதே பெருசா ஆசைப்படணும், அப்பதான் பெருசா கிடைக்கும். நினைக்கும் போதே மலையை நினைச்சா மண்ணாச்சும் கிடைக்கும். நினைக்கும் போதே மண்ணை நினைச்சா ஒரு இழவும் கிடைக்கும். உங்களுக்கு பேசுறதுக்கு சொல்லியா தரணும்? சரி, நீங்க அதை விடுங்க, நல்ல ஒரு காபி போட்டு கொடுங்க, இன்னைக்கு நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி என் கைக்கு இன்னொரு வேலை இருக்கு, இருங்க. என்ன? பவித்ரா, அப்பாவையும் அக்காவையும் வர சொல்லு, மாப்பிள்ள வந்திருக்காரு. அப்பாவா? அதனால எதுக்கு வரணும் இப்போ?
ஹாய். ஓ, யாருக்கு இந்த மாலை ஆரத்திலாம்? உங்களுக்கு தான் மாம்ஸ். எனக்கா? நான் என்ன அரசியல்வாதி மாதிரி வெளிநாட்டு சுற்றுலாவை போயிட்டு வந்திருக்கேன். வேலை விஷயமா வெளியூர் போயிட்டு வந்திருக்கேன். எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிறீங்க? இந்த ஆரத்தியும் மாலையும் வெளியூர் போனதுக்காக இல்ல, நீங்க தண்ணி கொடுத்தனும் போயிட்டு முதல்ல இந்த வீட்டுக்கு வரதால இந்த வரவேற்பு. இல்ல, நான் சீரியஸா தெரியாம தான் கேக்குறேன். உள்ளூர்ல இருந்தப்போ ஒரு பைய கூட என்ன மதிக்கல. இப்ப என்ன திடீர்னு இந்த அளவுக்கு மரியாதை? ஆ? அதுவும் மாமா கிட்ட மாலையெல்லாம் இருக்கிறத பார்த்தா லைட்டா டவுட்டா இருக்குதே. புரியல எனக்கு. இனிமே எல்லாம் அப்படிதான் மாப்ள. மாப்பிள்ள ஆமாண்டா. அவர் பொண்ண நீ கல்யாணம் பண்ணிருக்க, அப்போ நீ அவருக்கு மாப்பிள்ள தானே வரும். நைட் எல்லாம் வண்டி ஓட்டிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் தூக்க கலக்கத்துல கனவுல பாக்குற மாதிரி இருக்குது. இதெல்லாம் உண்மையா கனவா? நிஜம்தான். வலிக்குதுல்ல? கனவில்ல. அப்படி வரீங்க. ஏங்க என்ன பாத்துட்டே இருக்கீங்க? மாலையை போடுங்க. அது ஆண்டாளே, நீயும் போய் மாப்பிளோட சேர்ந்து நில்லு. வா. நான் ஊர்ல இல்லாத 2 நாள் ஏதோ பெருசா நடந்த மாதிரி தெரியுது. ஆமா மாப்ள, நான் மனுஷனா மாதிரி இருக்கேன். அது நமக்கு திமிரு தலகணம் எல்லாம் அதிகமாகும் போது அந்த ஆண்டவன் யாரையாவது வச்சு நம்ம மண்டையில நறுக்குன்னு கொட்டுவான். அப்போ நாம நம்மள சரி பண்ணிக்கணும். இல்லன்ட்டு வைங்க, கடைசி வரைக்கும் மண்டவி